ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சலிஸ் கிச்சன். அஞ்சலிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம வெஜ் மட்டன் கிரேவி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெஜ் மட்டன் கிரேவி செய்ய தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, பூண்டு 2 கட்டி, இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகா 4, வரமிளகா ஒரு 5, கருவேப்பிலை, மட்டன் மசாலா 1 ஸ்பூன், ஒரு தக்காளி, பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சீரகம், எண்ணெய் தேவையான அளவு, மஞ்சத்தூள், சோயா பீன்ஸ் ஒரு கைப்பிடி அளவு, தேங்காய் ஒரு மூடி. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம கிரேவிக்கு அரைக்க தேவையான பொருள் போட்டுக்கலாம். தேங்காய் ஒரு மூடி, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு, பட்டை, சோம்பு, ஏலக்காய், சீரகம், பொட்டுக்கடலை, இதையெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கிரேவி தாளிக்கலாம் வாங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அது கூட ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாம். அதுவும் இது கூட நம்ம வச்சுக்கிற வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட ஒரு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற மட்டன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து வதக்கி விடலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற சோயா பீன்ஸையும் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா. இப்போ இது கூட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிற மசாலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட ஒரு 2 செம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம வெஜ் மட்டன் கிரேவி ரெடி. இது கூட கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.